நம்ம இங்கிருந்து போறதற்கு தேடி என்ன இருக்கு? ரொம்ப பயமாக இருக்கு. ஓ, அதென்ன? அவைகள் பூட்டுகள் வைத்துள்ள பாதுகாப்பகங்கள். அங்கே என்ன இருக்கு பாருங்கள். இந்த பெட்டியில் ஒரு திறவுகோல் வரைந்திருக்கிறது. பார்க்கலாம். சிறந்த யோசனை. நான் விசையை இப்போதே எடுக்கிறேன். ஓ, அங்கே என்ன நகர்ந்து கொண்டிருக்கிறது? ஓ, கண்டுபிடித்தேன். அது பயங்கரம். அவை புழுக்கள். குறைந்தபட்சம் விசையை கண்டுபிடித்தேன். சரி, உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். மர்மம் மிகவும் வினோதமாய் உள்ளது. என்ன யார் தொந்தரவு செய்ய துடிக்கிறார்கள்? டான், அங்கே ஒரு கத்தும் தலைய மாதிரி இருக்குது. சரி, நான் இத பார்த்துக் கொள்கிறேன். கதவை மூடு. ஓ மியா, என்னை காப்பாற்று. நான் சொன்னேன். ஓ, பாருங்கள், பெட்டி புதுப்பிக்கப்பட்டது. அதற்குள் என்ன இருக்கிறது என்பதை இப்போது கண்டுபிடிப்போம். ஐயோ, நான் ஆர்வமாக இருப்பேன், ஆனால் பயமாகவும் உள்ளது. ஓ, என்னை சாப்பிடாதே. ஒரு உயிரினம், மன்னிக்கவும், ஆனால் எனக்கு சாவி வேண்டும். பார்க்கலாம். எப்படி அங்கே? உஃப், அழகானது. ஓ, அங்கே இருக்கிறது. சரி, இந்த பாதுகாப்பு கொள்கையை திறக்கலாம். ஓர்மை பிரமாதமாக இருக்கும் போல் இருக்கிறது. ஆனா இல்லை. இந்த வகை பெட்டியை பற்றி உனக்கு எப்படி தோணுது டான்? உனக்கு பிடிச்சதா? நீ கண்டிப்பா ஒரு அறிகுறி கொண்ட ஒரு சிஃப்ரை தேர்ந்தெடுப்பாய். பட்டியை நல்லா பார். இது மீண்டும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. என்னுள் என்ன இருக்கிறது என்று நான் கண்டுபிடிப்பேன். ஒன்னு விசித்திரமா இருக்கு, ஒன்னு இன்பத்தினியமா இருக்கு. ஓ, இது சளி அல்லாமல் இருக்க வேண்டும். ஓ, தயவு செய்து, தயவு செய்து. ஓ, நான் செல்வியை கண்டுபிடித்தேன். அங்கே இருக்கிறது. அருவருப்பு. விருப்பு வருது. சரி, என்ன பண்றது? இந்த சேஃபை திறக்கலாம். சரி, என்ன இருக்கு அங்கே? ஓ, இல்ல. என்னை வாவால்கள் தாக்குறாங்க. டான், காப்பி இருக்கு. எனக்கு அது திறக்க திறவுகோல் தேவை. சரி, அங்கே உயிருள்ள எதுவும் இல்லை என்று நான் எதிர்பார்க்கிறேன். உஃப், ஒன்றும் பிசுபிசுப்பானது. அது என்னவென்று தெரியவில்லை, ஆனால் அது விருப்பமில்லாதது. உஃப், சரி. ஆஹா, திறவுகோல். அட போடா, இதை இப்போதே திறப்போம். உள்ளே என்ன இருக்கிறது? ஓ, ஒரு சிறிய ஊர்தி. எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆஹா, அங்கே ஒரு சிறிய முனியன். அதை எடுத்துக்கொள். பெட்டி மீண்டும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இதை பண்ணுவோம். சரி, எனது முறை. என்ன இருக்கிறது? மென்மையானதும் செவ்வகம் போன்ற வடிவம் கொண்டதும். ஆமாம், விசை உள்ளே இருக்கிறது என்று தெரிகிறது. இதை செய்வோம். ஓ, இது மிகவும் கடினமாக இருக்கிறது. ஓ, வாருங்கள், நான் இதை முடித்து விடுவேன். ஓ, ஆம். ஓ, இன்னொரு கொஞ்சம். இதோ விசை. என் கைகளை பகைத்து விட்டேன். பார்க்கலாம். ஓ, இல்ல இல்ல, டான், உதவுங்கள். ஓ, என்னை நரகத்துக்கு இழுத்துச் செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன். ஓ, சரி, நீங்கள் சுகமாக உள்ளீர்களா? நான் அதை திறக்க விரும்பவில்லை. சரி, பார்க்கலாம். ஓ, இல்லை. ஓ, எனக்கு எலி மீது பயம். நான் அவற்றை கண்டிப்பாக அடையாளம் காண்கிறேன். அடா, என்னை கடிக்காதே. ஓ, சாவி இருக்கிறதா என்று நினைக்கிறேன். ஓ, ஐயோ. ஓ, அது ஒரு எலி. சரி, நமக்கு சாவி கிடைக்க வேண்டும். ஓ, அங்கே. சரி 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 சரி, இப்போது அதை திறப்போம். ஓ ஓ ஓ, அது இரத்தமா? ஓ, இல்லை. அதை சிவப்பாக ஏன் உள்ளது? அது இரத்தமா? ஓ, எனக்கு பயமாக இருக்கிறது. மியா, மியா, எழுந்திரு, விழுங்கு. உன்னோடுதான் அடுத்தது. சரி சரி, பிரச்சனையே இல்ல. உள்ளே கொஞ்சம் மோசமானது இருக்க கூடாது. எனக்கு நம்பிக்கை. ஓ, ஒரு வட்டமான இழுக்கக்கூடியது உள்ளது. எனக்கு யாரோ ஒரு நபரின் தலையை திறப்பது போல் உணர்கிறேன். சரி, பார்க்கலாம். எனக்கு உண்மையில் இது பிடிக்கிறது. சாவி இருக்கிறது. நாங்கள் கூடுதலாக பிறகு திறக்க வேண்டும். அங்கே என்ன இருக்கிறது? ஓ, எவ்விதமான பொத்தானோ. டான், நீ அதை அழுத்த முடியுமா? அப்படியா? நீங்களே பாருங்க, அது நடக்கிறது பாருங்கள். ஓ மை காட், டான், என்னது இது?
எனக்கு முழுவதும் ஏதோ திரவம் எதிர்த்து விட்டது. இது சாக்லேட் என்று நம்புகிறேன். ஓ டேன், ஓ சரி, அது திறக்கப்போ. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். சரி, உள்ள என்ன இருக்கிறது பார்க்கலாம். ஏதோ சறுக்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் விசை எங்கே? அது அருகிலேயே இருக்கிறது. அது இருக்கிறது. உள்ளே என்னமோ இல்லையோ கொசுக்களை. எதுக்கும் எனக்கு அந்த பூச்சிகள் பிடிக்காது. நன்றி. சரி, உள்ளே என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். ஓ ஓ மியா மியா, நான் நகராமல் இருக்க முயற்சிக்கிறேன். ஆனால் அங்கு பெரிய ரோமமுள்ள சிலந்தி இருக்கிறது. ஆ, இது ஒரு மிகப்பெரிய சிலந்தி. அவன் என்னை சாப்பிடுவான். ஓ போய்விடு. ஓ, அதை விளக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். அது பயங்கரமா இருந்தது. மியா, வாராய். ஓ மீண்டும் ஏன்? இன்னும் எவ்வளவு நேரமாகும்? இது ஏதோ ராட்சசம் இல்லை என்றும் நம்புகிறேன். ஏன் அவ்வளவு கேடுகெட்டதா இருக்கிறது? சரி, விசையை கவனிக்கலாம். ஓ, இது என்ன படம் சொல்லணும்? எவ்வளவு கேவலமாக இருக்கிறது. வாசனை எதுவுமே இல்ல. இது ஏற்கனவே நல்லது. ஆ, நான் விசையை கண்டுபிடித்தேன். நான் நினைச்சது அது இல்ல. இது சாக்லேட். ஓ, இல்லை. எவ்வளவு ருசியானது. சரி, வெளியே போடுங்க. அங்கே நிச்சயமாக ஒரு திறவுகோல் இருக்கும். டான், பார்க்கலாம். ஓ, நான் சொன்னேனே. வாவ், உள்ளே என்ன இருக்கிறது? ஓ, எனக்கு கீ உள்ளது. நாம் வெளியே செல்லலாம். இறுதியாக ஹூரே, நாங்கள் இந்த பயங்கர சவாலில் வெற்றி பெற்றோம். வாங்க வெளியே போகலாம். நான் அதை கசாபிக்க விரும்புகிறேன். சரி, மூலமான கீ லைல் பொருந்துமா? ஹூரே, ஓடுவோம். ஓ, தேவைப்படும் விஷயம். ஆஹா, நன்றி. இப்போது அவர்கள் என்னுடைய பெட்டியில் என்ன வைத்திருக்கிறார்கள் என்று பார்ப்போம். ஓ, பிங்க் திரும்போச்சரக்கல். அருமை. இது எனது விருப்பமான வீட்டிலிருந்து குயின் தூண் அகற்றுவதற்கு மிகவும் போகும். ஆ, எவ்வளவு பெரிய சிலந்தி. இப்படிப்பட்ட திகில் காரணமாக வெள்ளை முடி மட்டும் வந்து விடாது இல்லையா? என்ன சொன்னீங்க கிம்? ஓ இல்ல, குழு. என் வெக்கும் கிளீனர் எனக்கு உதவியது. எல்லா சிலம்பினையும் வெக்கும் செய்யலாம். வாங்க. என்ன கொடுக்கப்பட்டதா? ஆஹா, ரப்பர் கை துணிகள். சூப்பர். இப்போ நாம எல்லா குப்பையும் எதிர்கால கனவு வீட்டிலிருந்து அகற்றுவோம். ஷார்ட் போடுங்க வலைப்பின்னல்களே. சூப்பர். ஆஹா, நல்ல வேலை கிம். என்ன? ஆமாம், எனக்கு தெரியும். வாவ், இந்த பிங்க் கார்பெட் எனக்கு ரொம்ப செம்மத்தா இருக்குது. ஆனா எனக்கு அது வீட்டின் அடிப்பகுதிக்காக வேணும். அதனால இதோ ஒரு ஸ்டேப்லர். அடுத்தது கூரை முதல் தொடங்கி சுவர்களை தொடர்வோம். ஜன்னலுக்கான துளை செய்ய மறக்காதீர்கள். அப்படியே சரியானது. இந்த சுழலும் இதயத்தை சேர்ப்போம். இந்த நிறம் என்ன பொருத்தமாக கூடியதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கேயர்ஸ் தேவை மற்றும் என்னுடைய முடிக்காக அல்ல, என் கார்பெட் கூரைக்காக தேவை. ஹா, இதில் சிலதை வெட்டி விடலாம். அப்ப அதுக்கு பொருத்தமாக இருக்கும். ஓ ஆம், இது முட்டாள்தனமாக தெரிகிறது. ஓ, இங்கே பிரிங்கிள்ஸ் பாக்ஸ்களை பாருங்கள். நான் என்ன செய்ய போகிறேனோ தெரியுது. என் வாழ்நாளில் பிரிங்கிள்ஸை சாப்பிட்டு இக்கூழகைகளை சேகரித்தது வீணாக இல்லை என்பதை அறிந்தேன். இப்பொழுது இந்த கூழைகளே தேவை. ஜன்னல்களில் சில ஹாரிபோ மாம்பழ ஜல்லிகள், கூரையில் ஓரியோக்கள். சரியாக இருக்கிறது. இந்த குட்டி கொடி இங்கே. மியா, சிறிது கவனமாக இரு. சரி. ஓ, மன்னிக்கவும், நான் பலூன்களை ஊதி கொண்டிருக்கிறேன். இந்த மஞ்சள் பந்துகள் எனது புதிய வீட்டை வடிவமைக்க மிக சிறந்தவை. நான் எவ்வளவும் பலூன்களை ஊதினால் அவை வீட்டுக்கு போதுமானவை. ஓ, நான் கிட்டத்தட்ட முடிச்சு விட்டேன். ஓ, கடைசியாவும் மியா, நீ ஓகே? சரி. சுவாரஸ். இப்போது நான் வீடு அலங்கரிக்க விரும்புகிறேன். அடியில் இருந்து மேலே வருவோம். இந்த மஞ்சள் பந்துகள் நீண்ட சுத்திகளை நினைவூட்டுகின்றன. இதை மேலே வைத்து விடுவோம். முடிந்தது. சுவாரஸ். வாழைப்பழங்கள் மிகவும் ருசியாக இருக்கின்றன. ஆனால் எனக்கு இன்னும் ஈக்குவி தேவை. சரி, ஒரு குழியை தோண்டுங்கள். வாழைப்பழத்தோல உள்ளவை. சுசிப்பு, இப்ப எல்லாத்தையும் நினைச்சிட்டு காத்திருக்கலாம். வா. பாவு,
எவ்வளவு குளிர் மரம். பாருங்கள், என்னை வளர்த்தேன். இதோ சில எனக்கு பிடித்த வாழைப்பழங்கள். ஆம், இங்கேதான் நான் சூரிய குளியல் நாட முடியும். நல்லது, இப்போது நான் ஓய்வு எடுக்கலாம். ஓ சிவாழைப்பழங்கள். நான் 2 எடுத்துக்கிட்டால் ஆண்டவர் எதுவும் கருத்தில் கொள்ள மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். அட, நீ இங்க என்ன செய்கிற டேன்? இல்ல, இது என்னோட பழங்கள். சரி, பரவாயில்லை. அதனால் எங்களுக்கு சிகரம் தேவை, ஒரு திட்டம் தேவை நம்முடைய பிராண்டில். ஓ சரி, என் கையில் ஒரு இயந்திரம், ஒரு கார். ஆனா அதை எங்கே நிறுத்தலாம்? நான் ஒரு பந்தயம் நடத்த போறேன். ஆம், அதை இங்கு வைத்து போய் விடுங்கள். மிகவும் குழு. சரியானது. சரி, தலைமுறை அல்லவா இவர்கள்? சரி, எனக்கு இங்கு மேலும் சுவாரஸ்யமான ஒன்று உள்ளது. இது எனது ஊஞ்சலின் ஒரு சிறிய கருவிகள் மற்றும் பாகங்கள் தொகுப்பு. ஆமாம், நாங்கள் ஸ்விங்ஸும் அதே போல அமைக்க போகிறோம். நான் ஒரு குழு ஹேண்டி உமன். இது என் யூனிகார்னுக்காக. சரியது. இப்போது ஒரு சிறிய அஞ்சல் பெட்டி. ஓ, மிகவும் அழகாக இருக்கிறது. வாவ், கிம் அழகான அஞ்சல் பெட்டை வைத்திருக்கிறார். இப்போது நான் என்ன செய்யலாம் என்று தெரியும். நான் என் மலர்களை சிவப்பாக சாய்க்கப் போகிறேன். என் அஞ்சல் பெட்டியில் வைத்துவிடு. உஃப். ஓ, என்ன செய்ய போகிறேன் என்று நான் அறிவேன். எனக்கு ஆரஞ்சு தேவையில்லை. எனக்கு ஒரு யோசனை உள்ளது. இப்போ பந்து என்பதை கண்டுபிடிக்கவும். அவன் என் கடிதங்களை காப்பாற்றுவான். ஹலோ, துவாலை வரும். நான் தான் தபால்காரர் சாம். உங்களுடைய அஞ்சலை தருகிறேன். என்ன ஒரு பொழுதுபோக்கும் அஞ்சல் தொட்டு உங்களிடம் இருக்கிறது, மதிப்பிற்குரியவர். இதோ உங்க கடிதம். நல்ல மதியம் திருடேன். உங்களுக்கு ஒரு கடிதம் கொண்டு வந்தேன். நம்புகிறேன் அது. ஆஃப், அது என்னை கடிக்கிறது. அது என்னை கடித்தது. உங்கள் அஞ்சல் தொட்டு எனக்கு பிடிக்கவில்லை. கடைக்கண். ஓ ஓ, இங்கு யார் வசிக்கிறார்கள்? சிறவிகள். ஹலோ அழகியே. மன்னிக்கவும், அது சங்கடமாக இருந்தது. எல்லாவளோ உங்களுக்கான கடிதம். என் பிரபஞ்சத்தின் இளம் பெண்மணி. நன்றி. நான் கூறாம் போண்டும் வாழ்க. ஏன்னு தெரியல, ஆனா கார்கள் இனி எனக்கு மகிழ்ச்சி தரல. ஓ, அதுதான். நான் வீட்டில் இன்னும் எதுவும் செய்யல. நாமும் விரைவில் ஒரு கனவு அறை அமைக்க வேண்டும். ஓ, இங்க எவ்வளவு காலியா உள்ளது. என்னால் இங்கே ஏதோ சூப்பராக தேவை. நான் சுவர்களிலிருந்து துவங்குவேன். எனது சுவர்களில் நீலம் நிறமாளி கொஞ்சாமை இருக்கும். இப்போ நான் அனைத்தையும் பணியாக்குறேன். சாபம், எனக்கு பணியாக்குறது பிடிக்கும். அடுத்ததாக என்ன செய்யலாம்? சரி, பாயிண்ட். மிருதுவான குட்டைகள் ஒரு உண்மையான பசங்க ரூம்ல அற்புதமாக இருக்கும். கடினமான பசங்க என் பொம்மைகளை சுவர்ல வைப்பது இதுதான் வழி. சரியானது. இதோ ஒரு சுத்து பொரியும் சில பிளாஸ்டர்கள். ஆஹா, அந்த கூலான பையன். ஆஹா, ஹக்கி வக்கி காயப்படுத்தாது. சரி, மைன்கிராஃப்டில் இருந்து இந்த தொப்பி, இந்த பன்றி குட்டி பாருங்கள். ஆமா, எனக்கு இந்த பிந்தி தேவையானது. ஓ, மற்றும் சில மாதிரிகளை ஹாம்ஸ்டருக்காக சேர்ப்போம். என் சிறிய ஹாம்ஸ்டர் பீட் உங்களை சந்திக்கிறான். அவன் என்னுடன் வாழ்வான். இந்த நாற்காலி எனக்காகவும் இருக்கிறது. மற்றும் எல்லாம் தயாராகிவிட்டது போல தெரிகிறது. அருமை. ஆனால் இப்போது நீ குழப்பம் இல்லாமல் என் சிறிய நண்பருடன் அனுபவிக்கலாம். அவர் விளையாட்டுகளில் எனக்கு அதிர்ஷ்டம் கொண்டு வருகிறார். நான் உண்மையாகவே ஒரு கனவின் அறையை பெற்றேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இது நம்ப முடியாத அளவு அருமையாக உள்ளது. ஓ, நானும் எனது அறையை அமைக்க விரும்புகிறேன். ஆனால் டான் போல் இல்லை. நிச்சயமாக. ஆம், முதலில் எனது கை நகத்தை சரி பார்க்க வேண்டும். ஐஹே, அந்த பிங்க் நகங்கள் எல்லாரையும் வேதிக்க வைக்கும். என்ன? ஹே, ஏன் சுவர்கள் இவ்வளவு வெண்மையாக இருக்கின்றன? அது பொருந்தாது. ஓ, அவசர பிங்க் ஹார்ட். இத ஹார்ட்ஸோட வண்ணம் தீட்டுவோம். ஓ, சரியானது. சரியா? நீங்களும் நன்றாக உள்ளது. ஆஹா, என் சரியான இளஞ்சிவப்பு அறை. ஆனால் தரை இன்னும் இளஞ்சிவப்பு இல்லை. கார்பெட்டை சேர்ப்போம். சில மேகங்கள் சுவர்களில், சில உதடுகள் விளக்குகளாக. ஓ, அருமை. இது நீளம் அதிகாரம் கொண்ட பிங்க் ஒட்டகச்சிவிங்கி. அதை இங்கே வைப்போம். இப்போது அவ்விடத்தில் உள்ள என் மூலம் வந்த ஓவியம். அருமை. இந்த மேசை இங்கே மிகவும் அழகாக இருக்கும்.
என் விஷயங்களை வைக்க இடம் இல்ல இல்லையா? எனக்கு மேலும் சில தேவை. இது ஒரு அழகான மேசை கண்ணாடியோட உள்ளது. சே, நான் தினமும் அழகா இருக்கும்படி மேக்கப் புதுப்பிக்க வேண்டும் இல்லையா? நான் வெளிப்படுதமிழ். என் முடி எவ்வளவு மென்மையானது, மேலும் நல்ல சுகந்தம் வெற்றிக்கான முக்கியம். என் அறையை பாருங்கள், அது பரிபூரணமாக உள்ளது. இதோ என் பூனைக்குட்டி, மிகவும் அழகான பூனைக்குட்டி. இந்த வெள்ளை சுவர்கள் என்னை சோகமாக்குகின்றன. நமக்கு நுட்பமாக குறைய தொழில் செய்ய வேண்டும். எனக்கு ஏற்கனவே ஒரு சிறந்த யோசனை உள்ளது. முதலில் சுவர்களை மஞ்சளாக வண்ணமிடுவோம். அது பிரகாசமாகவும் நேர்மறையாகவும் இருக்கும். வண்ணத்தை ஊற்றுங்கள் மற்றும் அதை ரோலருடன் எடுத்து செல்க. நான் சுவர்களை வண்ணமிடுவதை மிகவும் விரும்புகிறேன். இப்போது நான் சூரியனை வரைந்து விடுவேன். பாருங்கள், இது மிகவும் சுலபம். சில ரேயாக்கள், அவ்வளவே. சரி, உனக்கும் பூசி விடுவோம். அருமை, சுவர்கள் எல்லாம் மஞ்சளாகிவிட்டது. நன்றி. ஆனால் தரையை பாருங்கள், அதற்கு இன்னும் சிப்பிக் மோருவது தேவை. இது கடற்கரை போலதான் உள்ளது. மிக அருமை. இன்னும் கொஞ்சம் சேர்ப்போம். முற்றிலும் சரியாக உள்ளது. இப்போது இங்கே மற்றும் அங்கே சில கலகலப்பான போஸ்டர்கள் வேண்டும். ஹாஹா, ஹை டக்கி, உஃபு, இந்த மேசையை பார். என் மஞ்சள் பொம்மைகளை எல்லாம் இங்கே வைப்பேன். ஆஹா, இங்கு வைக்கும். இப்போது எனக்கு ஒரு மேசை வேண்டும். சரி, அதுவும் மஞ்சளாக இருக்க போகிறது. இந்த விஷயத்தை பாருங்க. நான் ஏற்கனவே கடற்கரையில் இருப்பது போல உணர்கிறேன். ஓ செம், என் உக்களிலே எனது பாடல்களை பாட முடியும். அதை அங்கு வைக்கலாம். சில மிகவும் அழகான மாலைகள். செம், மேலும் என்னுடைய அழகான நாய் படம். நான் கோர்கிஸ் நாய்களை நேசிக்கிறேன். இங்கே வா, என் அருமை பையனே. ஆஹா, நீ எவ்வளவு அழகானவள். என் பாடலுடன் பாடு. நீ விருப்பமானதை பின்னூட்டங்களில் எழுது.